ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பாக்காண்டி எடுத்துட்டேன், மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க. அது இந்த வாட்டி மதுரை மெடிக்கல் காலேஜ் சீட் எடுத்திருக்கேன். அவங்க இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் அப்பாக்காண்டி தான் படிச்சேன் சார். அப்பாக்காக தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசை, படிக்கணும், சர்வீஸ் பண்ணணும் நிறைய ஆசை சார். நான் தென்காசி மாவட்டம் தவணை அப்படின்ற கிராமத்திலேருந்து வரேன். அப்பா பேர் முத்துசுவாமி, அம்மா பேர் கோமதி. அப்பா தவறிட்டாங்க. அப்பாக்காண்டி தான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னே நினச்சேன். 12th 537 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் 1 இயர் படித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் எழுதும்போது மார்க் கம்மியாக தான் வருது. அதுக்கப்புறம் திரும்ப 1 இயர் படித்தேன். எனக்கு அப்போவும் ஒரு 5-6 மார்க்கில் கிடைக்கல. திரும்பவும் படித்தேன். அதுலேயே எனக்கு ஒரு 4-5 மார்க்கில் போயிடுச்சு, 4 மார்க்கில் போயிடுச்சு. திரும்ப டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ படி அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா நான் இல்லை இன்னைக்கு. ரொம்ப டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க. அது இந்த வாட்டி மதுரை மெடிக்கல் காலேஜ் சீட் எடுத்திருக்கேன். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே நடந்திருக்காது. அவங்க தான் ரீசன். வீட்டில் அம்மா தம்பி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்பாக்காக படிக்கணும்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பாக்காண்டி எடுத்துட்டேன், மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா டீச்சர்ஸ்க்கும், எங்கள் சுவாலி சார், தாமஸ் சார், எல்லாருக்கும் இந்த டைம்ல நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் அப்பாக்காண்டி தான் படித்தேன் சார். அப்பாக்காக தான் ஃபர்ஸ்ட் படித்தேன். சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசை, படிக்கணும், சர்வீஸ் பண்ணணும் நிறைய ஆசை சார். இல்லை சார், உண்மையிலே நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சார். ஃபர்ஸ்ட் 12th வரைக்கும் 6th to 12th தமிழ் மீடியம் தான். அதுக்கப்புறமேட்டு இது ஃபர்ஸ்ட் தமிழில் படித்தேன். ஆனால் தமிழில் படிக்கும்போது எனக்கு சில விஷயம் ரொம்ப இதாக இருந்தது. கொஸ்டின் பேப்பரில் வர நிறைய அந்த மாற்றம் அதில் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் மாறினேன். அதுக்கும் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் படித்தேன். அதுக்கப்புறம் திரும்ப படித்தேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்துருச்சு. பயாலஜியில் 360 out of 360 எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். பயாலஜி சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். இல்லை சார், வீட்டில் எனக்கு எந்த ப்ரெஷருமே கொடுக்கல. அம்மா தம்பி 2 பேருமே ஏன் மார்க் அப்படி எதுவுமே சொல்லலை. நீ படி, எத்தனை நாள்னாலும் படி, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உனக்கு முடியும்னா நீ படினாங்க. அது மாதிரி எங்கள் சார், டீச்சர், எங்கள் சாரு, நான் கோச்சிங்கில் படித்த சாரு எல்லாருமே உன்னால் முடியும், நீ படி, உன்னால் முடியும் இப்படி தான் சொன்னாங்க. யாருமே நீ டிமோட்டிவேட் பண்ணல சார். அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருமே நீ மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க மோட்டிவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு படிக்கணும்னு பொண்ணு நினைக்கணும். ஃபர்ஸ்ட் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. உன்னால் முடியும், நீ படி அப்படின்னு சொல்லணும். சுற்றி நிறைய பேச தான் செய்வாங்க. உன்னால் முடியும், நீ படி அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சொல்லணும். வீட்டில் ப்ரெஷர் பண்ண போய் தான் நிறைய பிள்ளைகள் தப்பான முடிவு எடுக்காங்க. அதனால உன்னால் முடியும்னு நினச்சா தைரியமாக உட்காந்து படிக்கலாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஏன் ஒரு கோச்சிங் சென்டர் போகாம ஒரு ரிப்பீட் எழுத முடியாம நீட்டை கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சார், நம்ம 12th வரைக்கும் படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் தான் மெயினாக வச்சு நம்ம படிப்போம். அதில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் படிப்போம். ஆனால் நீட்டுங்கையில் அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கையில் ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப டெப்த்தாக போய் படிக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் என்னமோ 1 இயரில் பண்ண முடியல அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் சார். என்ன இருந்தால் ஈஸியாக பண்ண முடியும்? 12th படிக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் கான்செப்ட் டெப்த்தாக படிக்கணும் சார். எந்த ஒரு விஷயம் படித்தாலுமே கான்செப்ட் நம்ம ரொம்ப டெப்த்தாக படித்தோம்னா கண்டிப்பாக கிராக் பண்ணலான்றது என்னோட ஒப்பீனியன் சார்.